வணக்கம் தமிழ் உறவுகளே. பொதுவா ஹாலிவுட் படங்களை ஆண்கள் மட்டும்தான் பார்க்க முடியுன்ற விதிவிலக்கு உடைச்சு பெண்களும் சிறுவர்களையும் பார்க்க வைக்கணுன்றதுனாலதான் இந்த சேனலையே நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பயணம் கடைசி வர அப்படித்தான் போகும். நீங்க நம்ம சேனலை நம்பி பார்க்கலாம். இன்னைக்கு உங்களுக்காக ரொம்ப ரொம்ப வித்தியாசமான நம்ம இந்தியாவில் குஜராத்தி மொழியில வெளியான வாஸ் பார்ட் 1ன்ற படத்தை தான் பார்க்க போறோம். டேய், வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. இந்த படம் ஹாரரும் மைண்ட் கண்ட்ரோலையும் பேஸ் பண்ணி வித்தியாசமான கதையம்சத்தோட வெளியாகி பல விருதுகளை தட்டி தூக்குச்சு. இந்த படத்தை தான் ஹிந்தில நம்ம மாதவனும் அஜய் தேவனும் நடிப்புல சைத்தன்ற பேர்ல ரீமேக் வேற பண்ணாங்க. ஓவரா பேசுறான படத்தை வெளிய விட மாட்டேங்கிறானயா. முதல் பாகத்தோட வெற்றியை தொடர்ந்து 2025ல வாஸ் பார்ட் 2 ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி வேற அடைஞ்சிச்சு. அதுக்கு என்னங்கிறப்ப அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். படத்தோட உள்ளினர் என்னன்னா, வாஸ் பொதுவா கிரிக்கெட் கபடியில இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். மொத்தமா வாஸ் அவுட் பண்ணிட்டோம்னு. ஒரு தனிப்பட்ட நபரை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி நம்ம நினைக்கிறத மட்டும் செய்ய வைக்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனரு. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பெல் ஐகானையும் தட்டி விட்டுவாங்க. படத்துக்குள்ள போலாம். வெல்கம் டு டிடி குத்து கொட்டகை. படத்தை ஸ்டார்ட் பண்ணதுமே சோளக்காட்டுக்குள்ள செத்து கிடக்குற எலியை தான் காட்டுறாங்க. யாரோ ஒருத்தர் விசில் அடிச்சுட்டு ஜாலியா அங்க வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரை வச்சு அந்த செத்து கிடக்குற எலியை எடுத்துட்டு வீட்டுக்கு போறாப்புல. அங்க போனதும் ஒரு பவுல்ல வெறும் டீத்தூளை மட்டும் கொட்டிட்டு அந்த செத்து கிடக்குற எலி கவரையும் எடுத்துக்கிட்டு ஒரு வாழைப்பழத்தை பிச்சுட்டு ஒரு ரகசிய ரூமுக்குள்ள போறாரு. அப்படியே வாசனை டைட்டில போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்ம படத்தோட ஹீரோ அதர்வாவை காட்டுறாங்க. இந்தியன் ஏர்போர்ஸ்ல பைலட்டா இருக்காரு. அவரோட மூத்த பொண்ணு ஆர்யா படிக்கிற காலேஜுக்கு வந்திருக்காரு. சர்ப்ரைஸா கூட்டிட்டு போலாம்னு பார்த்தா ஆர்யா அவளோட பாய் ஃப்ரெண்டோட பைக் ரைடு போலாம்னு கிளம்புறா. அதை கவனிச்சு அதர்வா ஹாரன் என்ற சங்க ஊதி அவங்க பிளான புதுசாக்கி விட்டுறாரு. போதுண்டாடி ஹாரன் அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கார்ல வந்து ஏறிடுறா ஆர்யா. அப்படியே பேசிட்டு ரெண்டு பேரும் வீடு வந்து சேர்றாங்க. அன்னைக்கு நைட்டு அதர்வாவோட ஒய்ஃப் பீனா, அவங்க பையன் அன்சு, ஆர்யா எல்லாரும் சேர்ந்து நைட் டின்னரை சாப்பிட்டுட்டு சாட்டர்டே சண்டே 2 நாள் ஹாலிடேக்கு கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் என்ஜாய் பண்ணலாம்னு பிளான போடுறாங்க. பிளான் போட்ட மாதிரியே 4 பேரும் ஜாலியா அவங்க கார்ல கெஸ்ட் ஹவுஸ் நோக்கி கிளம்புறாங்க. போற வழியில இடையில இருக்க ஒரு மோட்டல்ல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சலாம்னு 4 பேரும் உள்ள போறாங்க. அந்த மோட்டல்ல பரோட்டா மட்டும்தான் இருக்கு. ஆர்யாவுக்கு பரோட்டா பிடிக்காதனால மத்த 3 பேர் மட்டும்தான் பரோட்டா சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வெயிட்டர் தண்ணி கேட்கிறாப்புல அதர்வா. தண்ணி காசு கொடுத்தா வாங்கணும்னு வெயிட்டர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். அட என்னங்கடான்னு கேசியர்கிட்ட போய் ஒரு வாட்டர் கேனை வாங்குறாரு அதர்வா. 10 ரூபா சில்லறையா கொடுங்கன்னு கடைக்காரர் சொல்ல அதர்வாட்ட 10 ரூபா சில்லறை இல்லாம இருக்கு. அந்த நேரம் அங்க என்ட்ரியை கொடுக்குறான் படத்தோட வில்லனான பிரதாப். அவன் சாப்பிட்டதுக்கு பில்லை கொடுத்துட்டு அதர்வாட்ட 10 ரூபா சில்லறையை கொடுத்து ஹெல்ப் பண்றான். இவரும் சரின்னு வாங்கி கடைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஃபேமிலி சாப்பிட்டுட்டு இருக்க டேபிளுக்கு வந்துடுறாரு. பார்த்தா பின்னாடியே பிரதாப் அங்க வந்து தேவையில்லாம பேச்ச போடுறான். ஆர்யாவை தள்ளி உட்கார சொல்லிட்டு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு உன் பேர் என்னமான்னு கேட்கிறான். அவ ஆர்யான்னு சொல்லிட்டு அமைதியாயிடுறா. அதர்வாவும் சரி ஹெல்ப் பண்ணானேன்னு கண்டுக்காம விட்டுறாரு. அப்ப ஆர்யா மட்டும் சாப்பிடாம இருக்கிறத பார்த்துட்டு ஏன் சாப்பிடலன்னு பிரதாப் கேட்கிறான். பசிக்கலைன்னு சிம்பிளா சொல்லிட்டு முடிச்சுக்கிறான் ஆர்யா. இந்தாமா இந்த ஸ்வீட்டை சாப்பிடு, நல்லா பசிக்கும்னு டப்பால இருந்து ஒரு சின்ன மிட்டாயை எடுத்து கொடுக்குறான் பிரதாப். அதர்வாவும் சாப்பிடுமான்னு சொல்லவும் ஆர்யாவும் அதை வாங்கி சாப்பிட்றா. சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல ஆர்யாவுக்கு ஏதோ தப்பா இருக்குன்னு தோணுது. அப்ப பிரதாப் தட்டுல இருக்க பரோட்டாவை சாப்பிட சொல்றான். அப்ப ஆர்யாவோட அம்மா பீனா அவளுக்கு அது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஆர்யா பரோட்டாவை சாப்பிட ஆரம்பிக்கிறா. இப்ப தண்ணியை குடின்னு பிரதாப் சொன்னதும் உடனே தண்ணியை குடிக்க ஆரம்பிக்கிறா ஆர்யா. ஒரு மாதிரி வித்தியாசமா ஃபீல் ஆகுறத ஆர்யா தெரிஞ்சுக்கிட்டு போலாண்டாடின்னு வேகமா வந்து கார்ல ஏறி உட்காந்துக்கிறா. வேகமா வண்டி எடுக்க ஆர்யா சொல்லிட்டு இருக்கும் போதே பிரதாப் கார் பக்கத்துல வந்து கண்ணாடி இறக்குன்னு ஆர்யாட்ட சொல்லவும் அவளும் வேகமா கண்ணாடியை கீழே இறக்குறான். அவ கையில ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை கொடுத்து கெஸ்ட் ஹவுஸ் போறதுக்குள்ள சாப்பிட்டுன்னு பிரதாப் கொடுக்குறான். அவளும் தலையை சரின்னு ஆட்டிட்டு பிஸ்கட்டை வாங்கி வச்சுக்கிறா. சிரிச்ச மாதிரி பேச வைன்னு பிரதாப் சொல்லவும் சரின்னு சிரிச்ச மாதிரி பேச வைக்கிறா ஆர்யா. அப்படியே கார் கிளம்பி போறத வித்தியாசமா பாக்குறான் பிரதாப். கார்ல போயிட்டு இருக்கும் போதே யாரு இந்த லூசு சம்பந்தம் இல்லாம வந்து பேசிட்டே இருக்கானேன்னு பிரதாப்ப திட்டி தள்ளுறா ஆர்யாவோட அம்மா பீனா. அப்படியே ஜாலியா அவங்களோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து சேர்றாங்க. ஆர்யா காருக்குள்ள உட்காந்துட்டு பிரதாப் கொடுத்த பிஸ்கட் பாக்கெட்டை முழுசா சாப்பிட்டு முடிக்கிறா. வீட்டுக்குள்ள வந்ததுமே எல்லாரையும் ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விட்டு ஜாலியா விளையாட ஆரம்பிக்கிறாரு அதர்வா. இப்ப 4 பேரும் ரொம்ப ஜாலியா குளிக்க ஆரம்பிக்கிறாங்க.
பீனா வச்சிருந்த செல்லு ஃபுல்லா தண்ணியில் நனையவும் அதை கொண்டு வந்து சார்ஜ் போட்டுட்டு மாடிக்கு போய் தலையை காய வச்சுட்டு இருக்கும்போது அவங்க வீட்டு வாசல்ல பிரதாப் நிக்கிறத பாக்குறாங்க. உடனே மாடியில இருந்து கீழே வந்து அதர்வாட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. உடனே அதர்வா வாசலுக்கு போய் பிரதாப்கிட்ட என்ன விஷயம்னு விசாரிக்கிறாரு. என்னோட காரு ரிப்பேர் ஆயிடுச்சு, செல்லுல வேற சார்ஜ் இல்ல, அதனாலதான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி பிரதாப் சொல்றேன். சரின்னு சொல்லி பிரதாப்ப வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு அதர்வா. பீனாவும் வேற வழி இல்லாம ஒரு மரியாதைக்காக என்ன சாப்பிடுறீங்கன்னு கேக்குறாங்க. காஃபி வேணும்னு சொல்றேன் பிரதாப். சரின்னு காஃபி போட போறாங்க பீனா. சோபால உட்காந்து அதர்வாவும் பிரதாப்பும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டு ஈரத்தோட துண்டை சுத்திட்டு ஆரியா இங்க வரா. அவளை பார்த்ததுமே சோபால உட்காருமான்னு பிரதாப் சொன்னதும் அப்படியே ஈரத்தோட சோபாலே உட்காந்துடுறா ஆரியா. அதை கவனிச்ச அதர்வா, என்னம்மா சோபா ஈரமாக போகுது, ட்ரெஸ்ஸை மாத்திடுவான்னு சொல்றாப்ல. பிரதாப் சார் தான் உட்கார சொன்னாருன்னு சொல்றா ஆரியா. சரிம்மா போய் ட்ரெஸ்ஸை மாத்திடுவான்னு பிரதாப் சொன்னதும் சரின்னு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண போறா ஆரியா. ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுக்கிட்டு இருந்த ஆரியாவோட தம்பி அன்ச மாடிக்கு பீனா கூட்டிட்டு போகும்போது அதர்வாவை ஒரு நிமிஷம் மேல வாங்கன்னு சொல்லிட்டு போறா. அதர்வா மேல போனதும் எதுக்கு அந்த ஆள் இங்க வந்தான்னு கேக்குறாங்க பீனா. கார் ரிப்பேர் ஆயிடுச்சான், செல்ல சார்ஜ் போட்டுட்டு கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவாப்லன்னு சொல்றாரு அதர்வா. இன்னொரு பக்கம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஆரியா பிரதாப்கிட்ட போய் உட்காந்து பேசிட்டு இருக்கா. பிரதாப் கேட்கிற கேள்விக்கெல்லாம் மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு மாதிரி அவன் கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஒளிவு மறைவு இல்லாம பதில சொல்லிக்கிட்டு இருக்கா ஆரியா. இப்ப இங்க ஆரியாவோட தம்பி அன்சு பாலை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அது ஆரியா மேல படவும் உடனே பிரதாப் வெளியே போய் விளையாடுன்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். அப்புறம் ஆரியாட்ட யாரையும் நீ லவ் பண்றியான்னு பிரதாப் கேட்க, ஆமா தனானு ஒருத்தரை லவ் பண்றேன்னு ஆரியா சொல்றா. இது என்ன பேரு, நல்லாவே இல்ல, இனிமேல் அவனை மறந்துருன்னு பிரதாப் சொல்லிட்டு சரின்னு சொல்லுன்னு ஆரியாவை நிர்பந்திக்கிறான். அவளும் கண்ணு கலங்கிட்டு சரின்னு சொல்ல வரும்போது இப்ப மறுபடியும் அன்சு பந்து ஆரியா மேல எரியவும் கடுப்பான பிரதாப் அவனை போய் அடின்னு சொல்றான். உடனே ஆரியா எந்திரிச்சு போய் அன்ச ஓங்கி அரைஞ்சு அழுக விட்டுறா. அழுகுற சத்தம் கேட்டு அதர்வாவும் பீனாவும் கீழே வந்து பார்க்க அங்க அன்சோட கன்னத்துல அரைஞ்ச கைத்தடம் அப்படியே இருக்கு. எப்படி அரைஞ்சோம்னு தெரியாம ஆரியா அங்க நிக்கிறா. கடுப்பான அதர்வா ஆரியாவை அடிக்க போறாரு. உடனே பிரதாப் அதர்வா கைய பிடிச்சு தடுக்கிறான். அதனால அதர்வா ஆரியாவை திட்டிட்டு அங்கிருந்து போயிடறாப்ல. அப்ப பிரதாப் ஆரியாட்ட தண்ணி கொண்டு வர சொல்றான். உடனே தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். மொத்தமா பிரதாப் சொல்றத மட்டும்தான் கேட்கிறா ஆரியா. வெளியே மழை பயங்கரமா பெய்யவும் பிரதாப் போகாம அங்கேயே இருக்கான். அவங்க கூட உட்காந்து சாப்பிட வேற ஆரம்பிக்கிறான். அப்ப சம்பந்தம் இல்லாம பிரதாப் குறுக்க பேசுறான். அதை கேட்ட அதர்வா, இது எங்க குடும்ப பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்றாப்ல. நான் உங்க குடும்பம் நல்லதுக்காகத்தான் பேசுறேன். இப்ப கூட ஆரியாவோட பாய் பெஸ்டி அவன் யாரு, தனாவோ துணாவோ, அவனை இப்பதான் பிரேக்கப் பண்ண சொன்னேன்னு சொல்றான் பிரதாப். அதை கேட்டு பீனா சாக்காகி இந்த விஷயத்த மூணாவது மனுஷிட்ட டிஸ்கஸ் பண்ணியான்னு ஆரியாவை திட்டுறாங்க. அப்ப பிரதாப் ஆரியாட்ட உன் பாய் ஃப்ரெண்டு தனாக்கு கால் பண்ணி பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லுன்னு சொல்றான். உடனே ஆரியா தனாக்கு கால் பண்ணி உன்னை பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்றா. அப்ப அவன் நம்பரை பிளாக் பண்ணுன்னு பிரதாப் சொல்லவும் உடனே அதையும் ஆரியா பண்றான். என்ன நடக்குதுன்னு புரியாம அதர்வாவும் பீனாவும் முழிக்கிறாங்க. ஆரியா நீ நல்லா இருக்கியான்னு பீனா கேட்க நோன்னு சொல்றா. உடனே பிரதாப் ஓகேன்னு சொல்லுன்னு சொல்லவும் ஆரியா ஓகேன்னு சொல்றா. இப்ப பீனாவுக்கு பெரிய சந்தேகம் வர ஆரம்பிக்குது. உடனே பிரதாப் நீங்க சாப்பிட்டீங்கன்னா கிளம்புங்கன்னு அதர்வா சொல்றாரு. அவன் போக மாட்டேன். கடுப்பான அதர்வா பிரதாப் வெளியே உடனே போங்கன்னு கைய பிடிச்சு இழுக்கிறாரு. அப்ப பிரதாப் ஆரியாட்ட உங்க அப்பா அம்மாவை தடுத்து நிப்பாட்டுன்னு சொல்றான். நான் போய் சோபால உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு அசால்ட்டா போக ஆரம்பிக்கிறான். ஆரியா அதர்வாவை தடுத்து நிறுத்தி பிரதாப் அங்கிள் இங்கதான் இருப்பாருன்னு சொல்றா. என்ன நடக்குதுன்னு தெரியாம ஆன்சா இங்க வந்து என்னன்னு கேக்குறான். உடனே பீனா அவனை கூட்டிட்டு மாடிக்கு போயிடுறாங்க. பிரதாப் சிரிச்சுக்கிட்டே ஆரியா சண்டை போறத பாத்துட்டு இருக்கான். அப்படியே ஒரு டீ தூள் பாக்கெட் எடுத்து பிச்சு ஆரியா கையில கொட்டி சாப்பிட சொல்றான் பிரதாப். ஆரியாவும் அதை சாப்பிட போறா. உடனே அதர்வா கையை தட்டி விட்டுறாரு. அந்த டீ தூள் கீழே டேபிள கொட்டினதும் அதை அள்ளி தின்ன போறா ஆரியா. வேணாம் பாக்கெட்டோட சாப்பிடுன்னு பிரதாப் கொடுத்ததும் அதை வாங்கி அப்படியே வாயில குட்டி சாப்பிட ஆரம்பிக்கிறா ஆரியா. உடனே அதை புடுங்கி தூக்கி போட்டுறாப்ல அதர்வா. ஏமா இப்படி பண்றேன்னு அதர்வா கதறாப்ல. பீனா வேகமா போய் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. அப்ப பிரதாப் ஆரியாவை சிரிக்க சொல்லவும் உடனே அவளும் பயங்கரமா சிரிக்கிறா. சிரிச்சது போதும் இப்ப அழுகுன்னு சொல்லவும் இப்ப அழுக ஆரம்பிக்கிறா ஆரியா. அங்க நடக்கிறத பார்த்துட்டு அதர்வாவும் பீனாவும் குழம்பி போயிருக்காங்க. உங்க அப்பனை அடின்னு பிரதாப் சொன்னதும் உடனே அதர்வாவை அடிக்கிறா ஆரியா. இப்ப என் பக்கத்துல வந்து உட்காருன்னு பிரதாப் சொன்னதும் ஆரியா அவன் பக்கத்துல போய் உட்கார்றா. நீங்க ரெண்டு பேரும் வந்து இங்க உட்காருங்கன்னு சொல்லவும் அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறதுன்னு தெரியாம சோபால வந்து உட்கார்றாங்க. உங்ககிட்ட இருக்க செல் எடுத்து டேபிள் மேல வைங்கன்னு சொல்லவும் அதர்வா அவரோட செல் எடுத்து மேல வைக்கிறாரு.
இந்த வீட்டுல இருக்க எல்லா செல்லையும் அடிச்சு உடையன்னு பிரதாப் சொன்னதும் ஆர்யாவும் எல்லா செல்லையும் எடுத்து உடைக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே அவனுக்கு காலமுக்கி விட சொல்றான் பிரதாப். உடனே ஆர்யா பிரதாப்புக்கு காலமுக்கி விடுறா. அதை பார்த்துட்டு பீனாவும் அதர்வாவும் கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்டா இப்படி பண்ற, எங்களை விட்டுன்னு அதர்வா கெஞ்சி கேக்குறாப்புல. ஆனா அந்த சைக்கோ மூதேவி, உன் மகளோட மனசுதான் ரொம்ப பலவீனமா இருந்துச்சு, அதான் ஈஸியா அவசியம் பண்ணிட்டேன், என் சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு சோதனை பண்ற எளிதாண்டா நீங்க, மத்தபடி உங்க மேல எனக்கு எந்த தனிப்பட்ட பகையும் இல்லைன்னு அசால்ட்டா பேசுறான் பிரதாப். அதை கேட்டு கடுப்பான அதர்வா, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டான்னு சொல்றாப்புல. என்னை கொன்னுட்டா உன் மக கடைசி வரைக்கும் இப்படியே தாண்டா இருப்பான்னு பிரதாப் சொல்லவும் அதனால அதர்வா அமைதியாயிடுறாரு. அந்த நேரம் பார்த்து ஆர்யாவோட தம்பி ஆன்ஸ் அங்க வர, அவனை பார்த்த பிரதாப் உன் தம்பியை போய் அடின்னு சொல்றான். உடனே ஆர்யாவும் அவனை அடிக்க ஓடுறா. அப்ப பீனா வேகமா போய் ஆன்ஸ் அங்கிருந்து பத்திரமா அதர்வாட்ட கூட்டிட்டு வந்துடுறா. நீங்க அழுகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சிரிக்கிறான் பிரதாப். அப்ப ஆர்யா அமைதியா வந்து பிரதாப் முன்னாடி வந்து நிக்கிறா. உன் தம்பி அடிக்க சொன்னா சும்மா வந்து நிக்கிறியான்னு எட்டி மிதிச்சிடுறான் பிரதாப். அதை பார்த்து கடுப்பான அதர்வா பிரதாப்ப அடிச்சு கழுத்து நெரிச்சு கொல்ல பாக்குறாரு. உடனே பிரதாப் ஆர்யாட்ட உங்க அப்பாவை அடின்னு சொல்றான். அவளும் அதர்வாவை பிடிச்சி இழுக்கிறா. அடுத்து உன் தம்பி அடின்னு பிரதாப் சொன்னதும் வேகமா ஓடி போய் ஆன்ஸ பிடிச்சு சுவர் மேலேயே முட்டை வச்சிடறா ஆர்யா. அப்படியே இருட்ட ஆரம்பிச்சிருது. மழை வேற பெஞ்சிட்டே இருக்கு. ஆன்ஸுக்கு தலையில கட்ட போட்டு அதர்வாவும் பீனாவும் அவன் கூடயே இருக்காங்க. அப்ப ஆன்ஸோட பாக்கெட்ல செல்லு இருக்கத பார்த்துட்டு போலீஸுக்கு கால் பண்ணலாம்னு எடுத்தா செல்லுல சார்ஜ் வேற இல்ல. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம ரெண்டு பேரும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பிரதாப்புக்கு முகத்துல பட்ட காயத்துக்கு ஆர்யாவை ஐஸ் வைக்க சொல்லிக்கிட்டு இருக்கான். பீனா கீழே வந்து பிரதாப்கிட்ட ஆன்ஸ ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. ஆர்யாவை கத்தி எடுத்துட்டு வந்து பக்கத்துல நிக்க சொல்றான் பிரதாப். அப்ப அங்க வந்து அதர்வாவை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றான். அவரும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. அப்படியே அவன் காலை பிடிச்சி கெஞ்சுறாரு ஆன்ஸ ஹாஸ்பிட்டல் கூட்டு போக விடுன்னு. அவரை எட்டி உதைச்சிட்டு ஆர்யாவை உன்னை நீயே அடிச்சுக்குன்னு சொல்லவும் அவளும் தன்னைத்தானே அறைய ஆரம்பிக்கிறான். அப்புறம் அப்படியே ஸ்பீக்கர்ல பாட்டை போட்டு டான்ஸ் ஆட சொல்றான் ஆர்யாவை. ஆர்யாவும் பாட்டை போட்டு விட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. அதை பார்க்க முடியாம அதர்வா மாடிக்கு ஆன்ஸ் இருக்க ரூமுக்கு போயிடுறாரு. நல்லா ஜாலியா உற்சாகமா ஆடுன்னு ஆர்யாவை ஆட சொல்றான். அவளும் பயங்கரமா ஆட ஆரம்பிக்கிறா. அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான் பிரதாப். ஆர்யா கண்டினியூவா டான்ஸ் ஆடிட்டே இருக்கா. அவளால ஆட முடியாம ரொம்ப டயர்டானாலும் தொடர்ச்சியா டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் இருக்கா. அப்ப சார்ஜ் தீர்ந்து பாட்டு ஸ்டாப் ஆகவும் டான்ஸ் ஆடுறத நிப்பாட்டிடுறா ஆர்யா. உடனே பீனா வேகமா போய் தண்ணியை கொண்டு வந்து குடிக்க ஆர்யாட்ட கொடுக்குறா. அதை குடிக்காதன்னு பிரதாப் சொன்னதும் தண்ணியை கீழே ஊத்திடுறா ஆர்யா. நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன், உங்க அப்பா அம்மா யாராச்சும் என் பக்கத்துல வந்தா அவங்கள குத்திருன்னு சொல்லிட்டு பிரதாப் நிம்மதியா தூங்க ஆரம்பிக்கிறான். ஆர்யா தூங்காம நின்னுட்டு அவனுக்கு சென்ட்ரி டியூட்டி பாத்துக்கிட்டு இருக்கா. மாடிக்கு வந்த பீனா அதர்வாட்ட வந்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதனால கடுப்பான அதர்வா ஒரு பேட்டை எடுத்துட்டு பிரதாப் அடிக்க கிளம்புறாரு. பீனா வேணாம்னு சொல்லி தடுக்கிறாங்க. ஆனா அதை கேட்காம பேட்டை எடுத்துட்டு மெதுவா படியில இறங்கி வராரு அதர்வா. அங்க கத்தி வச்சுட்டு ரொம்ப டயர்டா நின்னுகிட்டு இருக்கா ஆர்யா. அதர்வாவை பார்த்ததும் வராதிங்கன்னு மெதுவா தலையாட்டுறா ஆர்யா. அதுக்கு அதர்வா உஸ் அமைதியா இருமா அப்படின்னு செய்ய காட்டிட்டு கீழே இறங்க ட்ரை பண்றாரு. அப்ப ரெஸ்ட் ரூம் கூட போகாம டயர்டா நிக்கிற ஆர்யா ட்ரெஸ்லயே யூரின் போயிடுறா. அதை பார்த்து நொந்து வெதும்பி மனுஷன் மாடிக்கு மேல போயிடுறாப்ல. ஆர்யாவும் கதறி அழுகுறா. மேல சார்ஜ் போட்டு செல்ல எடுத்து டவர் கிடைக்குதான்னு அதர்வா பார்த்துட்டு இருக்காரு. அப்ப கீழே பிரதாப் பீனாவை வர சொல்லி கூப்பிடுறான். இங்க பாரு உன் மகளை இங்கேயே பாத்ரூம் போய் வச்சிருக்கான்னு சொல்லி சிரிக்கிறான். உன் ட்ரெஸ்ஸை கலட்டி நீயே தொடன்னு பிரதாப் சொல்லவும் ஆர்யா வேகமா அதை செய்ய பாக்குறா. உடனே அவங்க அம்மா பீனா கதறி அழுது தடுக்கிறாங்க. உடனே மேல ஓடி போய் வேற ட்ரெஸ் எடுத்துட்டு நீங்க கீழே வராதீங்கன்னு அதர்வாட்ட சொல்லிட்டு ஆர்யாட்ட ட்ரெஸ்ஸை கொடுக்குறா. ஆர்யா அமைதியா இருக்கவும் பிரதாப்ட கெஞ்சுறா பீனா. சரி சரி ட்ரெஸ்ஸை போட்டு தொலைன்னு பிரதாப் சொன்னதும் ஆர்யா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறா. பீனா அழுது தவிக்கிறாங்க மகளோட இந்த நிலையை பார்த்து. லைட்டை போட்டு விடு ஆர்யான்னு பிரதாப் சொன்னதும் லைட்டை ஆன் பண்றா ஆர்யா. பீனா வந்து தரையை தொடச்சு கிளீன் பண்றாங்க. அப்ப அதர்வாவும் கீழே வந்துடுறாரு. பிரதாப்ப ஒண்ணும் பண்ண முடியாம இருக்கவும் கோபத்துல அங்க இருக்க லைட் எடுத்து அடிச்சு உடைக்கிறாப்ல. அப்ப திடீர்னு ஆன்ஸ் அழுகவும் ரெண்டு பேரும் மாடிக்கு வந்துடுறாங்க. வந்து ஆன்ஸ்ட கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பா, ஹாஸ்பிட்டல் போலாம்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள அவனை சேஃபா வச்சு பூட்டிடுறாங்க. கீழே பிரதாப் உன் தம்பி ஒரு கொடூரமான சக்தி, அவன் உயிரை எடுத்துடுவான்னு ஆர்யாட்ட சொல்லவும் அவளும் கத்தி எடுத்துட்டு மாடிக்கு போறான். மேல போனதும் அதர்வாட்ட ரூம் சாவியை கேக்குறா. அவரு சாவியை கீழே தூக்கி போட்டுறாரு. உடனே அந்த ரூம் கதவை வெறி பிடிச்ச மாதிரி உடைக்க ஆரம்பிக்கிறா ஆர்யா. அங்க மேல வந்த பிரதாப் என்ன கதவை உடைக்கிற நல்லா உடனே ஆர்யாட்ட சொல்றான்.
அந்த நேரம் அதர்வாவும் பீனாவும் கீழே வந்துடுறாங்க. அங்கே சூட்கேஸ்ல இருக்க செல்ல எடுத்து கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஆர்யா ஒரு பெரிய டேபிள் வச்சு தள்ளி கதவை உடைச்சு திறந்துடுறா. உடனே வேகமா உள்ள போய் பாக்குறா, அங்கே ஆன்ஸ் இல்ல. போய் உன் தம்பியை தேடி கண்டுபிடின்னு பிரதாப் சொல்லவும் ஆர்யாவும் எல்லா பக்கமும் போய் ஆன்ஸை தேட ஆரம்பிக்கிறா. அவன் எங்கேயுமே இல்லாம இருக்கவும் அவங்க அம்மாவுக்கு ஒரு மிதியை போட்டு அவன் எங்க இருக்கான்னு கேக்குறா. அப்படியே அதர்வா கையிலயும் கத்திய வச்சு ஒரு வெட்ட போட்டு விட்டுறா. அப்ப திடீர்னு இடி சத்தம் கேட்கவும் மேல இருந்த ஆன்ஸ் கத்த ஆரம்பிச்சிடுறான். சத்தத்தை கேட்டுட்டு கத்தி எடுத்துட்டு ஆர்யா மேல ஓடுறா. அதர்வா ஆர்யாவை பிடிச்சு தடுக்க பாக்குறாரு. அவர் காலிலேயே கத்திய வச்சு ஒரு குத்த போட்டு விட்டுறா. தடுக்க வந்த பீனாவையும் கீழே தள்ளி மூஞ்சிலேயே ஒரு மிதியை போட்டு விட்டுறா. அங்க நடக்கிறதையெல்லாம் ஆன்ஸ் மழையில நனைஞ்சுக்கிட்டே பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே ஆன்ஸை நோக்கி ஆர்யா வேகமா போக ஆரம்பிக்கிறா. கத்தியை பிடுங்கி போட்டுட்டு அதர்வா ஆர்யாவை பின்னாடி போய் பிடிச்சு தடுக்கிறாரு. அவ அப்படியே சுவர்ல மிதிச்சு அதர்வாவை கீழே தள்ளிட்டு ஆன்ஸை போய் பிடிச்சு அவன் தலைய தரையிலேயே அடிச்சு கொல்ல பாக்குறா. உடனே அதர்வா வேகமா போய் ஆர்யாவை தள்ளி விட்டுட்டு ஆன்ஸை போய் தூக்குறாப்ல. அப்ப ஆர்யா ஒரு பெரிய இரும்பு கம்பியை எடுத்து வந்து அதர்வா கையிலே அடிச்சு கைய உடைச்சு விட்டுறா. ஆன்ஸ் பயந்துட்டு மொட்டை மாடிக்கு ஏணியில ஏறி போறான். பின்னாடியே இரும்பு கம்பியை இழுத்துட்டு ஆர்யாவும் ஏணியில ஏறுறா. ஆன்ஸ் பயந்துட்டே மொட்டை மாடிக்கு ஏறி போயிடுறான். ஆர்யா இரும்பு கம்பியை கீழே போட்டுட்டு ஏணி மேல ஏறி போய் ஆன்ஸ மேல இருந்து தலையில தள்ளி விட்டுறா. அப்ப மாடிக்கு வந்த அதர்வா கீழே ஆன்ஸ பார்த்துட்டு கதறி அழுகுறாரு. உடனே கீழே போய் ஆன்ஸ தூக்கி வச்சுட்டு பீனாவும் அதர்வாவும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கொடையை பிடிச்சிட்டு பிரதாப் அங்க வரேன். ஆன்ஸுக்கு கொஞ்சம் உயிர் இருக்கிறத பார்த்துட்டு பூந்தொட்டியை தூக்கி போட்டு கொல்ல பாக்குறா ஆர்யா. வேணா விட்டுன்னு பிரதாப் சொல்லவும் பூந்தொட்டியை கீழே போட்டுறா ஆர்யா. ஆன்ஸ ஹாஸ்பிட்டல் கூட்டி போகணும்னு காலில் விழுந்து கெஞ்சுறாரு அதர்வா. உன் மகனை நீ ஹாஸ்பிட்டல் கூட்டி போகணும்னா உன் மகளை என் கூடயே அனுப்பி வச்சிருன்னு சொல்றான் பிரதாப். இவங்களும் வேற வழி இல்லாம ஆர்யாவை பிரதாப் கூடயே வெளியே போக அனுப்பி வச்சிடறாங்க. அவன் கொடையை பிடிச்சிட்டு ஆர்யாவை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். ஆன்ஸ ஹாஸ்பிட்டலுக்கு கார்ல பீனா கூட அனுப்பி வச்சுட்டு அதர்வா மட்டும் வீட்டுல இருந்த டூல்ஸ் எடுத்துட்டு பிரதாப்பை தேடி போறாரு. ஆன்ஸ ஹாஸ்பிட்டலுக்கு பீனா கூட்டிட்டு போகும்போது திடீர்னு ஆன்ஸ் சீட்ல இருந்து உருண்டு விழுகிறான். அத பீனா திரும்பி பார்க்க காருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. ஆர்யாவை பிரதாப் அவனோட இடத்துக்கு கூட்டி போயிடுறான். அங்க ஆர்யா மாதிரியே நிறைய பொண்ணுங்களை இதே மாதிரி கட்டுப்பாட்டுல வச்சிருக்கான் இந்த சைக்கோ பிரதாப். எல்லா பொண்ணுங்களையும் ஆர்யாட்ட காட்டி இனி இவங்க கூட தான் நீ இருக்க போற, எல்லாரும் சிரிங்கன்னு சொல்லவும் எல்லாரும் அவனோட வார்த்தையை கட்டுப்பட்டு சிரிக்கிறாங்க. ஆர்யாட்ட இருந்த செல் லொகேஷனை வச்சு அதர்வா அந்த வீட்டை கண்டுபிடிச்சு வந்துடுறாரு. அதர்வா இங்க வரத பார்த்த ஒரு பொண்ணு கால் பண்ணி பிரதாப்கிட்ட சொல்லிடுறா. கால்ல இருக்க காயத்தோட கஷ்டப்பட்டு அந்த வீட்டோட காம்பவுண்ட் சுவரை ஏறி குதிச்சு உள்ள போறாரு அதர்வா. பழைய கைவிடப்பட்ட கோவில் மாதிரி இருக்கு அந்த இடம். அங்க பார்த்தா ஒரு பொண்ணு மட்டும் தலையை விரிச்சு போட்டு வெறித்தனமா அதர்வாவை பார்த்துட்டு இருக்கு. அவர் அந்த பொண்ணை பாக்குறாரு. அப்ப அந்த பொண்ணு பாஞ்சு வந்து அதர்வாவை கீழே தள்ளி விட்டுருது. இப்ப இன்னும் 3 பொண்ணுங்க அங்க வந்து ஒண்ணு நகத்தை வச்சு அவர் கழுத்துல பிராண்டுது, இன்னொன்னு அவர் கையில கடிச்சு கொஞ்சம் கரிய பிச்சு எடுத்துருது, இன்னொரு பொண்ணு அவரை குப்புற தள்ளி கழுத்துல கடிய போடுது. அப்ப அவனை விடுங்கன்னு பிரதாப் இங்க வரான். அந்த நாயை திருப்பி போடுங்கன்னு அவன் சொல்லவும் 4ம் சேர்ந்து அவரை திருப்பி போடுதுங்க. ஓ பைலட்டா, அதான் பறந்து இங்க வந்துட்டேன் போல, அவனை உள்ள இழுத்துடுவாங்கன்னு பிரதாப் சொன்னதும் 4ம் அவரை தரன்னு இழுத்துட்டு வந்து போடுதுங்க. நீங்க போய் எல்லா பொண்ணையும் இங்க கூட்டிட்டு வாங்கன்னு பிரதாப் சொன்னதும் உள்ள இருக்க எல்லா பொண்ணுங்களையும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துருதுங்க இந்த பொண்ணுங்க. ஏண்டா உன் மகனை காப்பாத்த போலையா, இங்க என்னடா பண்றேன்னு பிரதாப் அதர்வாட்ட கேட்டுட்டு, நான் இங்க நாய்க்கு பதிலா இதுகளை தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றேன். அப்படியே ஆர்யா எங்கன்னு பிரதாப் கேட்டதும் ஆர்யா முன்னாடி சிரிச்சுட்டே வரா. உங்க அப்பா எப்படி நம்மளை கண்டுபிடிச்சு வந்தான்னு கேட்கவும் என் பாக்கெட்ல இருக்க செல்லுல லைவ் லொகேஷனை பார்த்துதான் வந்தான்னு சொல்றா ஆர்யா. அப்படியா, அதை எடுத்து ஃபர்ஸ்ட் உடைச்சு போடுன்னு பிரதாப் சொன்னதும் ஆர்யா செல்ல உடைச்சு போட்டுறா. அதர்வா கையில இருக்க காயத்துல விரல வச்சு குத்தி சிரிக்கிறான் பிரதாப். அப்ப அந்த கூட்டத்துல இருக்க பொண்ண முன்னால வர சொல்லி நல்லா சண்டை போட்டேன்னு உடைஞ்சிருக்க அந்த பொண்ணோட விரல நேராக்கி விடுறான். உனக்குனா நல்ல சாவே வராதுரான்னு பிரதாப்ப திட்டுறாப்புல அதர்வா. அதை கேட்டுட்டு சிரிக்கிறான் இந்த சைக்கோ. அப்படியே அவ எந்திரிச்சு போய் மத்த பொண்ணுங்க கிட்ட, இன்னைக்கு நீங்க ஆட போற வேட்டை ரொம்ப பயங்கரமா இருக்கணும்னு பிரதாப் பேசிட்டு இருக்கும்போது அந்த கேப்பை பயன்படுத்தி வீட்டுல இருந்து எடுத்து வந்த கத்திரிக்கோலை 2ஆ உடைச்சு ஆர்யாவோட 2 காதலையும் குத்தி செவிடாக்கி விட்டுறாரு அதர்வா. அத சந்தோஷமா ஏத்துக்கிற ஆர்யா. அப்படியே ஆர்யாவை மறைச்சு அதர்வா நின்னுட்டு பிரதாப் திரும்புறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல. அவன் மத்த பொண்ணுங்க கிட்ட பேசிட்டு பின்னாடி திரும்பி, ஆர்யா நீதான் இந்த வேட்டையை ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும்னு பிரதாப் சொல்றான். ஆரம்பி ஆர்யான்னு சொல்லிட்டு இருக்கும்போது
என்ன அமைதியா இருக்கான்னு பிரதாப் ஆர்யாவை பாக்குறான். 2 காதுலயும் கத்திரிக்கோள் சொருவி இருக்கு. பிரதாப் சுதாரிக்கிறதுக்குள்ள அவனை மடக்கி பிடிச்சு அங்க இருந்த கல்லுல அவன் மண்டைய நங்குன்னு மோத வச்சுறாப்புல. பிரதாப் அப்படியே மயங்கிடுறான். மயக்கம் தெளிஞ்சு அவன் முழிக்கும் போது அவன் நாக்க கொரடை வச்சு புடிச்சு இழுத்து முழுசா புடுங்கி எடுத்துறாப்புல அதர்வா. இப்ப அவனால பேச முடியாம செய்கையிலேயே அதர்வாவை அடிக்க சொல்லி அங்க இருக்க பொண்ணுங்க கிட்ட சொல்றான். எல்லாரும் சிரிச்ச மாதிரி அவனை பார்த்துட்டு அமைதியா இருக்காங்க. அப்படியே நேரா போய் ஆர்யா காதல் இருந்த கத்திரிக்கோளை புடுங்கி போட்டுட்டு அவளை கட்டி பிடிச்சு அழுகுறாரு அதர்வா. இந்த ராட்சசன் இதோட அழிஞ்சான்னு அதர்வா எல்லார்ட்டையும் சொல்றாப்புல. அப்படியே 10 வருஷம் கழிச்சுன்னு ஓபனிங் சீன்ல செத்த எலி எடுக்க வந்த ஆளை காட்டுறாங்க. அது அதர்வா தான். அப்படியே வீட்டுக்கு வந்து ஒரு பவுல்ல டீ தூளை மட்டும் கொட்டிட்டு செத்த எலியும் கையில எடுத்துக்கிட்டு ஒரு வாழைப்பழத்தை எடுத்துட்டு அந்த ரகசிய ரூம்குள்ள போறாப்புல. அந்த ரூம்குள்ள தான் 10 வருஷமா பிரதாப்ப உயிரோட அடைச்சு வச்சிருக்காப்புல அதர்வா. அந்த ரூமே பயங்கர நாத்தமா அடிக்குது. அதுக்குள்ளதான் அவன் 1க்கு 2க்குன்னு எல்லாம் போகணும். டீ தூளை என் மகளையாடா சாப்பிட வச்ச நாய சாப்பிடுறான்னு குடுக்கறாப்புல. அவனும் பசியில அதை அள்ளி தின்னுட்டு இருமல போடுறான். இந்தா உனக்காக அசைவம் கொண்டு வந்திருக்கேன்னு செத்த எல்லியை கொடுத்துட்டு அவன் முன்னால உட்காந்து வாழைப்பழத்தை சாப்பிடறாப்புல. எனக்கு வாழைப்பழம் கொடு பசிக்குதுன்னு செய்கையிலேயே கேட்கிறான் பிரதாப். 10 வருஷமா எதை தின்னையோ அதையே தின்னுடான்னு சொல்லிடுறாரு அதர்வா. பசியில செத்த எலி எடுத்து பார்த்துட்டு நாத்து அடிக்கவும் தூக்கி போட்டுறான் பிரதாப். கையெடுத்து கும்பிட்டு பசிக்குதுன்னு பழத்தை கேட்கிறான். இப்ப நான் தாண்டா ராட்சசன்னு தோலை கூட கொடுக்காம இங்கேயே கடந்து என்ஜாய் பண்றான்னு கிளம்பிடுறாரு அதர்வா. அப்படியே அங்க வீட்டுல சிரிச்ச மாதிரியே உட்கார்ந்துருக்க ஆர்யாவுக்கு தண்ணியை குடிக்க வச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாரு அதர்வா. ஆர்யாவோட தற்போதைய நிலைய அப்படியே க்ளோஸ் அப்ல காட்டி பார்ட் 1 படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம் இதே பயணத்தில். இவன் உங்கள் யாரோ.